சொன்ன மாதிரி நடந்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட அடுத்தவங்க ஒரு வாக்குறுதி குடுக்குறாங்க. அவங்க சொன்ன மாரி அத செய்யல அப்டின்னா, அவ்வளோ கோவம் வரும். 5 மணிக்கு வந்துடுறேங்க சாயந்தரம் ரெடியா இருங்கம்பாங்க. 4:30க்கே உட்காந்துருப்போம். 5 ஆகும், 5:15 ஆகும், 5:30 ஆகும், 6 மணிக்கு மெல்லமா வருவாங்க. அவங்க லேட்டா வந்தத பத்தின கவலையே இல்லாம இருப்பாங்க. என்ன இது 5 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்படி வந்திருக்காங்களே! அப்படின்னு நமக்கு தான் கொஞ்சம் கோவம் வருமே ஒழிய, அத அவங்க உணர மாட்டாங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நமக்கு அப்ப எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? ஏன்னா இப்படி இருக்காங்க. செய்ய முடியாததுன்னு தெரிஞ்சது எதுக்காக செய்யறேன்னு சொல்லணும்? எதுக்காக நமக்கு நம்பிக்கைய வளர்க்கணும்? அப்படின்னு நமக்கு நாமே புலம்பிப்போம். ஃபோன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க சொந்தக்காரங்க. நாளைக்கு கூப்பிடுறேங்க அவசியம் அப்படிம்பாங்க. 4 மாசத்துக்கு கூப்பிடவே மாட்டாங்க. இது எல்லாம் அன்றாட வாழ்க்கையில நடக்கிறது தான். ஆனா என்ன அப்படின்னா, அடுத்தவங்க அத சொல்லிட்டு செய்யாம இருக்கும்போது வர கோபம், நமக்கு நாமே சில வாக்குறுதிகள் குடுத்துப்போம். நமக்கு நாமே சில முடிவுகள் எடுப்போம். ஆனா அதுபடி சரியா செய்ய மாட்டோம் தெரியுமா? அப்ப நம்ம மேல அப்படி கோவம் வருதான்னா, கண்டிப்பா வராது. ஒண்ணுமே வேண்டாம். இந்த வாரக்கடைசி, சனிக்கிழமை சாயந்தரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சனிக்கிழமை சாயந்தரம் நம்ம மூளை ஒரு சுறுசுறுப்பா இயங்கும் பாருங்களேன். அது என்ன சொல்றதுன்னு தெரியும். ஏன்னா மறுநாள் நமக்கு விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாள்ல அப்படியே வீட்டையே மொத்தமா பெரட்டி போட்டு சுத்தம் பண்ணணும்னு பட்டியல் போடுவோம் பாருங்க. இதை செய்யணும், அதை செய்யணும்னு ஒண்ணும் வேண்டாங்க. இந்த கிச்சன்ல இருக்கிற ஷெல்ஃப்ல இருக்கிற எல்லா பேப்பரையும் மாத்தி ஆகணும். இந்த தோட்டத்துல இருக்கிற பூச்செடிக்கெல்லாம் உரமண் வாங்கி போட்டாகணும். மொட்டை மாடியில துணி காய போடுற கம்பியெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு. புது கம்பி போடணும். செல்லப்பிராணியெல்லாம் குளிப்பாட்டி ஒரு 15 நாள் ஆச்சு. அதுங்களெல்லாம் குளிப்பாட்டணும். கார்ல பேட்டரி சரியா இருக்கான்னு செக் பண்ணணும். கார்ல இருக்கிற மேட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி எத்தனை வேலைகள் தெரியுமா? குறிப்பா அந்த ஹால்ல இருக்கிற, ரூம்ல இருக்கிற எல்லா திரைச்சீலையும் மாத்திடணும். சோஃபாவெல்லாம் கொஞ்சம் வேக்கம் கிளீனர் போடணும். அப்பா! அதுக்கு 10 ஞாயிற்றுக்கிழமைக்கான வேலைய ஒரே ஞாயிற்றுக்கிழமையில செஞ்சுடணும்னு நமக்கு நாமே வாக்குறுதி குடுத்துப்போம். என்னைக்கு? சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம். ஞாயிற்றுக்கிழமை பொழுது விடியும். கொஞ்சம் லேட்டா தான் விடியும். அப்படி விடியும்போதே காப்பி லேட் ஆகும். காலை டிஃபன் லேட் ஆகும். லேட் ஆன உடனேவே அந்த மத்தியானம் என்ன சமைக்கலாம்னு ஒரு கணக்கெடுப்பெல்லாம் வச்சு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அதெல்லாம் செஞ்சு முடிச்சு, அங்க இருக்கிற சாமான் செட்டெல்லாம் தேய்ச்சு முடிக்க மணி 2:30, 3 ஆயிடும். அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேல இந்த ஓடிடில இன்னைக்கு என்ன புதுசா படம் வந்திருக்கு உட்காந்து பார்க்கலாமா? உட்காந்து பார்க்கணும். 5 மணிக்கு மேல ஒரு காப்பி. அப்புறம் டின்னருக்கு வெளியில போகலாமா? இல்ல வீட்லயே முடிச்சுக்கலாமா? மீதி இருக்கிறத முடிச்சுக்கலாமா? புதுசா பண்ணலாமா? அதுக்கு ஒரு கணக்கெடுப்பு. வாக்கெடுப்பெல்லாம் எடுத்து எதையாவது ஒண்ணு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி தலைய சாய்ப்போம் பார்த்தீங்களா? விடிஞ்சா வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தலைய சாய்க்கும்போது, என்னென்னமோ செய்யணும்னு நெனச்சேன். நேத்திக்கு என்னென்னமோ செய்யணும்னு பிளான்லாம் பண்ணியிருந்தேன். இன்னி முழுக்க ஒண்ணு கூட செய்யல. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே, என்னப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டா போச்சுன்னு ஒரு வாய்தா வாங்குவோம் பார்த்தீங்களா? நமக்கு நாமே குடுத்துக்கிற வாக்குறுதிக்கு ரொம்ப அழகா வாய்தா வாங்கிடுவோம். ஆனா அடுத்தவங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றாம போகும்பொழுது நமக்கு அவ்வளவு கோவம் வரும். அதனால எதிர்காலத்துல நம்மகிட்ட நமக்கு தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க யாராவது ஒரு வாக்குறுதிய குடுத்துட்டு அவங்களால அத செய்ய முடியாம போச்சுன்னா, என்னப்பா இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை செஞ்சுட்டு போறாங்கன்னு நமக்குள்ள நாம அத சொல்லி பழகிக்கிட்டா தான் தேவையில்லாத காழ்ப்புணர்வு, தேவையில்லாத கோவத்தை எல்லாம் தவிர்க்க முடியும். திருவள்ளுவர் அதத்தான் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். வாய்க்கு வந்தத வாக்குறுதியா அள்ளி குடுக்கறதுங்கிறது ரொம்ப சுலபம். ஆனா சொன்னபடி நடப்பதும், சொன்னதை செய்வதும்ங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லன்றத அப்பவே சொல்லிட்டார். அதாவது சனிக்கிழமை நம்ம இப்படித்தான் வாக்குறுதி குடுப்போம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை எதையுமே செய்ய மாட்டோம் நாம அப்படிங்கிறத எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அது திருவள்ளுவருக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அடுத்த முறை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது குடுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போகும்பொழுது, நாம இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? சரி விடு அப்படின்னு தானே இந்த விஷயத்த எடுத்துப்போம். அதே மாதிரி அவர்களிடமும் அதை எடுத்துக்கொள்ள பழகுவோம் அப்படின்னு நம்ம மனசை பழகிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத காழ்ப்புணர்ச்சிகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை நிறைய குறைக்கலாம். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை, நம்பிக்கையோடு இருங்கள்.